ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம தோட்டத்தில் நான் கட்டிங்ஸ் மூலயமா எல்லாத்தையும் வச்சுருக்கேன். மல்லி, முல்லை, கனகாம்பரம், ரோஸ் செடிகள், ட்ராகன் ஃப்ரூட்டு, இது இவ்வளோ செடிங்களும் நான் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அனுப்புவேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அனுப்புவேன் உங்களுக்கு. இது நெய்வேலியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அனுப்புவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். உங்களுக்கு தேவையானது நிறைய சேல்ஸுக்காக நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அனுப்புகிறேன். இது வேஸ்ட்டாக போன மக்காச்சோள விதைகள். இதை நீங்கள் சும்மா போட்டுறாதீங்க. இது வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு பூச்சி வண்டு எல்லாம் வச்சு வேஸ்ட்டாக போய் குப்பையில் கொட்டிடலாம் அப்படின்ட்டு தூக்கி மட்டும் தயவுசெய்து போய்ட்டுறாதுங்க. உரத்துலேயே ஒரு சிறந்த உரம்னா இந்த உரம்தான். இதை போட்டிங்கன்னா செடிகள் தாறுமாற பூ காயுமா நல்லா பூக்கும். இது இப்படி தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் விட்டுடுங்க. அதுவே குழஞ்சி ஒரே ஒரு துளி கூட இதுவும் இல்லாமல் வந்துடும். நல்லா அந்த தொக்கு இல்லாமல் வரும். இது மாதிரி நல்லா அப்பப்போ களைக்கு மட்டும் கொடுங்க. நிழலான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. இது ஃபுல்லாக தண்ணி நல்லா இப்படி ஃபுல்லாக நல்லா ஊற்றி கலக்கி எடுத்துன்னு போய் நிழலான இடத்துல நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லைன்னா பூச்சி வச்சிடும். நிழலான இடத்துல வைங்க. நீங்கள் இந்த மண்புழு உருவாகும், மண் நல்லா வளமாகவும் அந்த உரத்தை போட்டிங்கன்னா அது டைலூட் பண்ணி கொடுங்க. அது மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த செடி இப்போ காய்கறி கழிவுங்க, பூண்டு வெங்காயத்தோல், காய்கறி கழிவுங்கள்லாம் போடாதீங்க. பூண்டு தோல், வெங்காயத்தோல், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வச்சு இது மாதிரி மண் கலரி கொஞ்சம் மண் நிறைய மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண் வெளியில் கூட எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இதே அந்த எடுத்து காய்கறி கழிவுங்கள்லாம் இருக்குது இல்லை பார்த்தீங்களா, இது வெறும் பூண்டு வெங்காயத்தோல் தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டால் புழு வச்சிடும். இது மாதிரி போட்டால் மண்புழு உருவாகும். செடிங்க நல்லா வளமாக நல்லா வரும். மண்ணும் வளமாகவும் ஆர்கானிக்காக நம்ம தேவைக்கு இது மாதிரி தான் நான் ஒரு செடிக்கும் போட்டு என்னோடய செடிங்களும் சரி காய்கறிகளும் சரி எல்லாம் கத்திரிக்காய் மிளகாய் எல்லாம் இது மாதிரி தான் நான் போட்டு என் செடிங்களை நல்லா பூத்து குலுங்க வைக்கிறேன். நீங்களும் அது போல் செய்யுங்க. இது நம்ம செடியில் காய்ச்சிச்சு இல்லையா அவரைக்காய், அந்த அவரைக்காய் விதைகள் குட்டியாக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா தழைச்சி நிறைய வந்திருக்காங்க. இது கொஞ்சம் மிச்சமானது எடுத்து வைக்கலான்னு நினச்சேன். இது இப்படி முளைச்சிருச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர்